ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா நைட் டின்னருக்கு ஒரு 3 விதமான தோசை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஃபஸ்ட்டு தோசை நார்மல் தோசை தான். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்னங்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸ். வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ எங்கள் அம்மா தோசையை ஊற்றிட்டாங்க. அதை வேகத்துக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ தோசை வெந்துருச்சு, வாங்க தோசையை திருப்பி போட்டுடலாம். உங்கள் வீட்டிலலாம் உங்கள் அம்மா காலையிலுக்கா மத்தியானத்துக்கா நைட்டுக்கு தோசை ஊற்றுவாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்காக தான். அவங்க எப்போவுமே ஒரே டிஷ்ஷே சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் போடுற வீடியோஸை பார்த்து தோசை எப்படி ஊற்றுறது, மற்ற சாப்பாடெலாம் எப்படி செய்யணும்னு நல்லா கற்றுக்கோங்க. நாங்கள் தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்துதான் உங்களுக்கு சர்ப்ரைஸே இருக்குது. பார்க்க போகிறீங்க அது என்னென்னு பாருங்க. மம்மி சீக்கிரம் தோசை ஊற்றுங்க மம்மி. இப்போ அடுத்து என்ன தோசைன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் அம்மா ஒரு சீக்ரெட் பொடி வீட்டிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பொடியை வச்சு தான் அவங்க இப்போ தோசையே செய்ய போகிறாங்க. இந்தாங்க மம்மி பொடி. இந்த பொடியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வீடியோ போடுறேன். பொறுமையா ஏன் மம்மி இவ்வளோ கை நடுங்குது? பொறுமை. இப்போ தோசை வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். மம்மி தோசை வெந்துருச்சான்னு பாருங்கள். இந்த வீடியோ எங்கள் அம்மாட்ட கேட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தோசை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படி இல்லை எனக்கு இட்லி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ரெண்டுமே பிடிக்காது, எங்கள் அம்மா செய்கிற வேறு டிஷ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ இந்த சீக்ரெட் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்கள் நிறைய டிப்ஸ் வீடியோவும் போடுவோம். இப்போ அடுத்த ஒரு தோசை இருக்குது. இது எல்லாருக்குமே பொதுவாக ஃபேவரட் தான். ஆனால் இப்போ ஊற்ற போகிறது வேறு மாதிரி. எங்கள் மம்மி முட்டை தோசை ஊற்றுறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க முட்டை தோசைக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் எங்கள் ஃபேமிலியில். இந்த சீக்ரெட் பொடியை தான் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பொடி எப்படி செய்கிறாங்கன்னு நானும் எங்கள் அம்மாட்ட அடிக்கடி கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் அம்மா சொல்லவே மாட்டாங்க. நீங்களாவது கமெண்ட் பண்ணி எங்கள் அம்மாட்ட இந்த சீக்ரெட் பொடியோட ரெசிபியை வாங்கிக்கோங்க. உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் திருப்பி சொல்கிறேன். இப்போ இந்த தோசை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் நம்மளோட டின்னர் சாப்பிட்றலாம். தோசை வெந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் எடுத்து வைங்க, பசிக்குது. தோசை ரெடி. உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.